இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அந்த லெவல்ல தான் நீங்க இருப்பீங்க. இப்படி உஷாரா விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்களே ஏமாந்த காலம்னா 2024 தான். இடமாற்றம் செய்வதனால ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது. இந்த இடத்துல போய் நீங்க ஒரு விவாதம் பண்ணுனீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்டா ஆகுறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கண்டிப்பாக தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கணும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள், ராகுனுடைய நட்சத்திரம் அந்த மிதுன ராசியில இருக்கக்கூடியவர்கள் 1ஆம் பாதம், அதாவது திருவாதிரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்கள். இந்த 4 பாதங்களுமே இந்த மிதுன ராசியில இருக்கிறதுனால அந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அந்த லெவல்ல தான் நீங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு படுமோசமான ஒரு வாழ்க்கையை சந்தித்தவர்கள்னா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான். சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். அதே சமயத்துல இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையோட பழகுபவர்கள். இவங்க கிட்ட இப்படித்தான் இருக்கணும், இவர்கள் கிட்ட இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப உஷாராகவும் இருக்கக்கூடியவர்கள். இப்படி உஷாரா விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்களே ஏமாந்த காலம்னா 2024 தான். அந்த அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள். புதனும் ராகுவும் சேரும் போது அங்க நட்பு வட்டாரத்துல ஏமாற்றங்கள் ஏற்படுது. எப்படி புதனும் ராகு, மிதுன ராசி புதன், இவர்கள் ராகுனுடைய நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது அந்த புதனும் ராகுவும் சேரும் போது நிறைய ஏமாற்றங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே காத்துட்டு இருக்கும். அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுல மிக தெளிவோட எடுக்கணும். இவர்கள் நம்மளை சார்ந்து இருப்பார்களா, இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் யூகிச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 மிகவும் பொலிவான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது, வருடமாக தான் இருக்க போகுது. இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் வேலை செய்கின்றவர்களாக இருக்கிறீங்கன்னா, தனியார் துறையில வேலை செய்யறீங்க, ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது. ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே வேலையை விடக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க தைரியமா வேலையை விடுங்க. ஏன்னா ஒரு புது வருடம் பிறக்குது, நம்ம வேலையை விட்டா நமக்கு ஏதாவது தேவையில்லாத இந்த வருடம் ஃபுல்லுமே டென்ஷன் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு பின்னடைவு தான் ஏற்படும். யாரெல்லாம் துணிச்சலோட ஒரு தைரியமா நீங்க அதுல ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. இடமாற்றம்ன்றது இந்த அன்பர்களுக்கு ஒரு இன்றியமையாததான் இருக்கு. இடமாற்றம் செய்வதனால ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது. அரசாங்கத்துல உத்தியோகத்துல வேலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் கிடைப்பதற்கு உறுதியான ஒரு நேரம். ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, கையில கொண்டு வந்து டிரான்ஸ்பரை கொடுத்துருவாங்க, டேபிள் மேல வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு ஒரு மாற்றம் செஞ்சிருவாங்க. இந்த இடத்துல போய் நீங்க ஒரு விவாதம் பண்ணுனீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்டா ஆகுறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எனக்கு எதுக்கு இப்போ டிரான்ஸ்பர் தேவையே இல்லையே, என்னுடைய குடும்பம் எல்லாம் இங்க இருக்கு, என்னைய வேற எங்க போக சொன்னீங்கன்னா நான் எப்படி போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சஸ்பெண்டாவோ இல்ல வேற ஏதாவது பனிஷ்மெண்டாவோ மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால சில விஷயங்கள்ல இந்த அரசாங்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை செஞ்சீங்கன்னா தான் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மாற்றங்களை நோக்கி நீங்க பயணம் செய்யலைன்னா கண்டிப்பா சில தவறான ஒரு முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்ன மேடம் இப்படி வருடத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நெகட்டிவ் கிடையாது. அதாவது ஒரு சில விஷயங்கள் வரும்போது குரு பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கும் போது சில மாற்றங்களை நீங்க கடுமையாக இருக்கும். அந்த கடுமையோட நீங்க ஒரு போராட்டத்தை தொடர்ந்தீங்கன்னா அது அதனுடைய எண்டு பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும்.
அதனால சில மாற்றங்களை செய்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக தான் இருக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சில புது ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் நீங்க இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த தொழில் ஸ்தானத்துல அந்த சனி காரகன் இருக்கிறதுனால, சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தொழிலாளர்கள் மூலமாக பிரச்சனைகள், தேவையில்லாத விபத்துக்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் தொழில் சம்பந்தமாக இருக்கும்போது புது புது ப்ராஜெக்ட், வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. பெரிய அளவுல, ஏன்னா ராகுன்ற கிரகம் பாத்தீங்கன்னா எப்போதுமே பெரிய லெவல்ல தான் நீங்க கற்பனையே செய்வீங்க. அதனால பெரிய லெவல்ல நீங்க எந்த விதமான ஒரு முயற்சிகளும் எடுக்காம ஒரு சின்ன லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. குடும்பம் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துல சில பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தேவையில்லாத பேச்சுவார்த்தை, தேவையில்லாத விவாகரத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது நெருங்குறார். குடும்பஸ்தானத்தை நெருங்கும் போது இன்னும் ஒரு வருடத்துல அந்த கேது பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வர்றதுனால கண்டிப்பாக தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கணும். தவிர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பெரிய பெரிய வீடெல்லாம் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பு. நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா இந்தியால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாலயே வேலை செய்றீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைந்த ஒரு வருமானம் கிடைக்கும். நிறைந்த வருமானம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த தொழில் ஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் செய்யறவங்களுக்கு சில தடைகளை கொடுத்தாலும் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். குடும்பம் சம்பந்தமான சில மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க எல்லாம் வல்ல அந்த புகழையும் பெற்று நேர்மையான ஒரு பதவி புகழ் உயர்வோட உங்களுடைய வருமானத்தை ஒரு சீரமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு புது பொலிவோடு அமைவதற்கு அந்த இறைவனை நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.